அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃப்ர், குஃப்ரை மறுத்தல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் வாசிஅன். اللهم إني أعوذ بك من أن أشرك بك شيئا وأنا أعلم به وأستغفرك لما لا أعلم به إنك أنت علام الغيوب. تبت عنه وتبرأت عن كل دين سوى دين الإسلام وأستغفرك لما لا أعلم به إنك وأسلمت وآمنت وأقول لا إله إلا الله محمد رسول الله. அல்லாஹ்வே, நான் அறிந்தவனாக உனக்கு இணை வைப்பதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தெரிகிறேன். நான் அறியாமல் செய்த பாவத்திற்கு உன்னிடம் பிழை பொறுக்க தெரிகிறேன். அல்லாஹ்வே, நிச்சயமாக நீ மறைவான விஷயங்களை நன்கறிந்தவன். நான் பாவங்களை விட்டு தௌபா செய்து விட்டேன். இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர மற்றெல்லா மார்க்கத்தை விட்டு நான் நீங்கிவிட்டேன். நான் அல்லாஹ்விற்கு முற்றிலும் வழிபட்டு விட்டேன். இன்னும் அவனை நான் நம்பிக்கை கொண்டு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்று நான் கூறுகிறேன். பெற்றோருக்காக துஆ செய்வது எப்படி? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. கமா ரப்பயானி ஸகீரா. கமா ரப்பயானி ஸகீரா. குர்ஆனுடைய ஆயத்து கவனமா நசீர். கமா ரப்பயானி ஸகீரா. கமா ரப்பயானி ஸகீரா. பொருள்: அல்லாஹ்வே, நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என்னை அவ்விருவரும் பாசத்தோடு வளர்தல் போது அவ்விருவரும் மீது அன்பு காட்டுவாயாக. அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்சான இல்லா லியஅ்புதூன். பொருள்: மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை. முதலில் இறங்கிய குர்ஆன் ஆயத்து இது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். பொருள்: நபியே, அனைத்தையும் படைத்தவன் உம்முடைய இறைவனின் திருப்பெயர்களை கொண்டு ஓதுவீராக. உங்களில் மேலானவர் யார்? خيركم من تعلم القرآن وعلمه. பொருள்: உங்களின் மேலானவர் தாமும் குர்ஆன் கற்று பிறர்க்கும் அதை கற்றுக் கொடுப்பவராவார். எதை பரப்ப வேண்டும்? அஃப்ஷுஸ் ஸலாம பைனக்கும். பொருள்: உங்கள் மத்தியில் சலாமை பரப்புங்கள். அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எது ஈமானின் கிளை? அல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான். பொருள்: வெட்கம் கொள்வது ஈமானின் ஒரு முக்கிய கிளையாகும். நபிமார்கள் யார்? மக்களை சரிமாற்றத்திற்கு பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். மீன் வயிற்றில் சில நாள்கள் இருந்த நபி யார்? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வானத்திற்கு உயர்த்தப்பட்ட நபி யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகில் அல்லாஹ்வுடன் பேசிய நபி யார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மஸ்ஜிதை விட்டு வெளியில் வரும்போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக اللهم إني أسألك علم من فضلك ورحمتك. அல்லாஹ்வே, உன்னுடைய கருணையும் அருளையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். சாப்பிட்டு முடித்த பின் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லஸீ அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். பொருள்: எங்களுக்கு உணவளித்து நீர் புகட்டி எங்களை முஸ்லிமாக்கிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். பால் குடித்து முடித்த பின் ஓதும் துஆ. اللهم بارك لنا فيه وارزقنا منه وزدنا منه. பொருள்: அல்லாஹ்வே, இதில் எங்களுக்கு பரக்கத் அபிவிருத்தி செய்வாயாக, மேலும் இதிலிருந்து எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதனுடைய ஒழுக்கங்கள்ல 12 இருந்து சொல்லுங்க. 12 குர்ஆன் ஷரீஃப் எடுக்கும் போது நெஞ்சோடு அனைத்து மிகவும் கண்ணியமாக
வைக்கும் இடம் குர்ஆன் ஷரீஃப் ஓதும்போது பிறருடைய முதுகு பக்கமோ கால் பக்கமோ உட்காராமல் இருக்க வேண்டும். 14 குர்ஆன் ஷரீஃப் வைக்கும் இடம் உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். 15 குர்ஆன் ஷரீஃப் ஓதும்போது அல்லாஹ்வின் திருப்திக்காக ஓதுகிறேன் என்ற எண்ணத்தில் ஓத வேண்டும். உஸ்பூஉன் அரபு வார்த்தை. உஸ்பூஉன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்? வாரம், வீக். வருடம் அதுக்கு அரபி வார்த்தை. சனத்துன், இயர். நஜ்முன் ஸ்டார், நட்சத்திரம். மழை அரபு வார்த்தை. மத்வரன், ரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.